எல்லா இடத்துலயும் நடக்குது, எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு பேங்க்னு எடுத்தீங்களேன், அங்கே இல்லையா? வேட்டையனுக்காக கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க. ஆக்ஷன் கிங்கும் ஒரு பீரியட்ல சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான். அந்த தைரியம்லாம் இல்லைங்க. முத்தம் வந்து எங்க பார்த்தாலும் கொடுப்பாங்க. காலில் முத்தம் கொடுக்கறது கிஸ் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். நீங்க பண்ணிருக்கீங்க. நான் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையா? கேப்டனும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டுருக்கு. இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இது இந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்தா 2 மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க, நீங்கள் இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா? நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க. பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருவாங்க, கண் கலங்குவாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. இம்மிடியட்டாக சேனல் மாறும், அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் எல்லாருக்கும், ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான். ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம், ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது. அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும். ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது. ஏதோ எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும். இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு பேங்க்னு எடுத்துங்களேன், அங்கே இல்லையா? இன்னொரு நீங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்துங்களேன், எந்த ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்குது, நல்லவங்க இருக்காங்க, அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும், குறைக்க முடியும். அந்த மாதிரி சார் அர்ஜுன் சார், இப்போது வேட்டையனுக்காக கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம படம் இங்கே நம்ம படம் அந்த படம் 10ஆம் தேதி வருது, நம்ம படம் 11ஆம் தேதி வருது. அது எப்படி பார்க்குறீங்க? ஆக்ஷன் கிங்கும் ஒரு பீரியடில் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான். இன்றைக்கும் ஆக்ஷனில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த தைரியத்தில் மருமகுள்ள படத்தை லான்ச் பண்ணுறீங்களா? அந்த தைரியம்லாம் இல்லைங்க. இல்லை, அது பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்றைக்கி. அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது. இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்ன பின்னு யோசிக்கலாம். எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர். இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும், போதும்னு ஆகிடும். இங்கே இப்போ பிளான் பண்ணி, தெலுங்கில் பிளான் பண்ணி, கன்னடத்தில் பிளான் பண்ணி, ஹிந்திலேயே பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பேசணும், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும், இதெல்லாம். ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம். ரஜினி சார் படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மிகப்பெரிய படம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க. இது சார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் பார்க்குறோம். அவர் வந்து ஆக்ஷனை விட லவ்வில் ரொமான்டிக்கில் சூப்பராக இருப்பார். அந்த பாவம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுதீங்க. அவர் சொல்லி தான் இந்த சீனா சார்? இல்லை நிஜமா சங்கர் குருவிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். அவர் சொல்லி தான் அந்த ஏன்னா முத்தம் வந்து எங்கே பார்த்தாலும் கொடுப்பாங்க. காலில் முத்தம் கொடுக்கறது கிஸ், பாதத்தில்.
அதுங்கிறது ஒரு பெக்குலியராக அதை பண்ண முடியாது. நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது வந்து டிவைனிட்டி காட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்னும் பிளட்ல இருக்குன்னு சொல்லணும். தேங்க்யூ அர்ஜுன் சார். ம் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, அதுக்குண்டான என்ன சொல்லுவாங்க, அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இது அதான் சொன்னேன், ஒரு அரசியல்னு அது வேற, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அது நமக்கு சினிமா தான், சினிமா ஓகே, அதோட போகுது, ஹாப்பி. இவங்க 2 பேர் காஸ்டியூம் பார்த்தா இங்கே ஒரு பிரபல கட்சியோட கலர் ஞாபகம் வருது. உங்கள் காஸ்டியூமும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது. ஏதாவது பிளான் பண்ணி பண்ணதா இல்லை? உங்களுக்கே சந்தோஷம் இல்லை எப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு? தேங்க்யூ, நன்றி. மார்க் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். இப்போது படக்குழுவினோட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.